Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 days challenge சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான். இந்த சீரிஸ் நீங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல அப்படினா மேலே இப்போ ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கு, நீங்க அதிலயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படினா நமக்கு நிறைய சென்டென்சஸ் தெரிஞ்சிருந்தது அப்படினா உங்களால ஈஸியா சரளமா பேச முடியும். அதனால தான் நம்ம சேனல்ல நம்ம நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் போட்டுட்டே இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 50 daily use sentences using has and have அப்படினா has, have இந்த ரெண்டு வேர்டை பயன்படுத்தி 50 daily use sentences இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இனிமேல் நீங்கள் பேசும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி பேசி பாருங்கள். அப்படி பேசும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். அது உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் he has declined the offer அப்படின்னா அவர் சலுகையை மறுத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், ஆனால் அந்த சலுகையை அவர் ஏற்றுக்கலை, வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு he has declined the offer அப்படின்னு சொல்லலாம். அடுத்து he has a car அப்படின்னா அவருக்கு ஒரு கார் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் ஒரு கார் வச்சுருக்காரு, அதை நம்ம சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு he has a car அப்படின்னு சொல்லலாம். அடுத்து she has long hair அப்படின்னா அவருக்கு நீண்ட முடி உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேர் ரொம்பவே லாங் ஹேர் வச்சுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு she has long hair அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் ஹாவ் யூ பீன் சிக் அப்படின்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ரொம்பவே டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கேட்போம், ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹாவ் யூ பீன் சிக் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஷி ஹாஸ் கான் அவுட் அப்படின்னா அவள் வெளியே சென்று விட்டாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க அங்கே இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அவள் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒய் ஹேஸ் ஷி செட் லைக் தட் அப்படின்னா அவள் ஏன் அப்படி சொன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம சொல்லும்போது ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஒய் ஹேஸ் ஷி செட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசனாக இருக்கும், எதுக்காக அவங்க அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் ஹேஸ் ஷி செட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் சீன் தட் மூவி மெனி டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த திரைப்படத்தை பலமுறை பார்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஒருத்தர் ஒரு மூவி நேம் சொல்கிறாரு, அப்போ நம்ம சொல்லுவோம் நீங்கள் அதை நிறைய தடவை பார்த்துருக்கீங்கல்ல அந்த படத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் சீன் தட் மூவி மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் மை ஹெட்டேக் ஹேஸ் கான் அப்படின்னா என் தலைவலி போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு தலைவலிக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் எனக்கு இப்போ ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தைலம் தடவு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இப்போ தலைவலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மை ஹெட்டேக் ஹேஸ் கான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹாவ் யூ எவர் ஸ்டேட் இன் அ ஹோட்டல் அப்படின்னா நீங்கள் எப்போதாவது ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம், நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் போய் ஏதாவது தங்கியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கப்பவே நார்மலாக கேட்குறோம். அப்படி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன்
த பிளான் ஹேஸ் ஒர்க்டு வெல் அப்படின்னா திட்டம் நன்றாக வேலை செய்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இந்த டயத்தில் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு த பிளான் ஹேஸ் ஒர்க்டு வெல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நினச்ச மாதிரி அது போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் யூ ஷுட் நாட் கோ தேர் அப்படின்னா நீங்கள் அங்கு செல்லக்கூடாது என்று நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து குழந்தைங்களெல்லாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, 2-3 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சைடெல்லாம் போய் விளையாடக்கூடாது, அங்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் யூ ஷுட் நாட் கோ தேர் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ், ஷி ஹேஸ் ஜஸ்ட் கம் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டிற்கு வந்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பொண்ணு காலேஜ் போயிருக்கு, ஸோ வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஹேஸ் ஜஸ்ட் கம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பிளான்டட் சம் பிளான்ட்ஸ் இன் மை கார்டன் அப்படின்னா எனது தோட்டத்தில் சில தாவரங்களை நட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு கார்டனிங் அப்படின்னாலே வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்க கார்டனில் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வந்து வளர்த்துட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து சில தாவரங்களை வந்து என்னோடய தோட்டத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பிளான்டட் சம் பிளான்ட்ஸ் இன் மை கார்டன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் சீன் தட் மூவி அப்படின்னா நான் அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்கும், இதை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சீன் தட் மூவி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் எட் அப்படின்னா எனது வீட்டு பாடத்தை நான் இன்னும் முடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நீ உன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இன்னும் என்னோடய ஹோம்ஒர்க் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் எட் அப்படின்னு சொல்லலாம். எட் அப்படின்னா இன்னும் முடிக்கலை, இன்னும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ், ஷி ஹேஸ் லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவள் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் இப்போ அவங்க ரொம்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பேச கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஹேஸ் லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவள் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் அ சேஃப் ட்ரிப் அப்படின்னா பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஒரு ட்ரிப்போ இல்லை ஒரு எங்கேயோ வெளியூர் போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் சொல்லும்போது ஹாவ் அ சேஃப் ட்ரிப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நோபடி ஹேஸ் த ஆன்சர் அப்படின்னா யாரிடமும் பதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கேட்குறோம், அதுக்கு யார்கிட்டையுமே பதிலே சொல்லாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, யாருக்குமே இதுக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி ஹேஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ எவர் மெட் ராம் அப்படின்னா நீங்கள் எப்போதாவது ராமை சந்தித்தீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ ராம் அப்படின்றவர் வந்து இருக்கார், அவர் நம்ம ஒருத்தட்டு கேட்குறோம், நீங்கள் எப்போயாவது ராமை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ எவர் மெட் ராம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹாவ் யூ சீன் அ கோஸ்ட் அப்படின்னா நீங்கள் பேயை பார்த்தீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம வந்து கேட்குறோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, நீங்கள் எப்போயாவது வந்து பேயை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ சீன் அ கோஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹி ஹேஸ் ஆல்ரெடி கம் அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறோம், அவர் எப்போ வருவார், வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அவங்க வந்து அவர் ஏற்கனவே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், வி ஹாவ் ஆல்ரெடி ஹேட் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நாங்கள் எங்கள் காலை உணவை சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து போகிறோம், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அங்கே நம்மளை வந்து சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம், இல்லை நாங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஹாவ் ஆல்ரெடி ஹேட் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நாங்கள் காலை உணவை வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பீன் இன் இந்தியா ஃபார் 2 weeks அப்படின்னா நான் 2 வாரங்களாக இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபாரினில் வந்து செட்டில் ஆகிட்டாரு, ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறோம். அவர் சொல்ல நான் 2 வாரமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் இன் இந்தியா ஃபார் 2 weeks அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு யூ ஹேவ் அ கார் அப்படின்னா உங்களிடம் கார் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை நிறைய நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹேவ் அ கார் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹி ஹேஸ் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னா அவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஹி ஹேஸ் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவர் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he has no idea what to do அப்படின்னா அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஐடியாவுமே அவருக்கு இல்லை. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு he has no idea what to do அப்படின்னு அர்த்தம். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், they have bought a new car அப்படின்னா அவர்கள் ஒரு புதிய காரை வாங்கியுள்ளனர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்டை பற்றி நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு they have bought a new car அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ், he has absolutely no enemies அப்படின்னா அவருக்கு யாரும் எதிரிகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார்கிட்டையுமே ரொம்பவே நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லும்போது அவருக்கு யாருமே எதிரிகளே இல்லை, அவரை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு he has absolutely no enemies அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி டு யூ ஹேவ் அப்படின்னா உங்களிடம் எத்தனை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட இது எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹேவ் டன் வெல் அப்படின்னா நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஒருத்தரை ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவரை பாராட்டுறதுக்கு யூ ஹேவ் டன் வெல் அப்படின்னு சொல்லி பாராட்டலாம். அப்படின்னா நீங்கள் இதை நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், he has many talents அப்படின்னா அவருக்கு பல திறமைகள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு he has many talents அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ், ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு சில சிக்கல் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்போ நம்ம கேட்குறோம் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ பீன் டு திஸ் பிளேஸ் பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்பு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு டூருக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறோம். அப்போ நம்ம இன்னொருத்தட்ட கேட்குறோம், உனக்கு இந்த இடத்த நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கீங்களா இந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ பீன் டு திஸ் பிளேஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், he has to get up early அப்படின்னா அவர் சீக்கிரம் எழுந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெய்லியுமே ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு he has to get up early அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், have you just finished your homework அப்படின்னா உங்கள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you just finished your homework அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ், he has made a cake for the birthday party அப்படின்னா அவர் பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு கேக் தயாரித்துள்ளார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் நடக்க போகிற ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக ஒரு கேக் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு he has made a cake for the birthday party அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், they have to study for the exam அப்படின்னா அவர்கள் தேர்வுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு +2 படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், அவங்க படிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு they have to study for the exam அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ எவர் ஹேட் அ சர்ஜரி அப்படின்னா உங்களுக்கு எப்போதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஹாவ் யூ எவர் ஹேட் அ சர்ஜரி அப்படின்னு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் அப்படின்னா எனக்கு தலைவலி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் தே ஹாவ் அக்செப்டட் த ஆஃபர் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃபர் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறோம், அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு தே ஹாவ் அக்செப்டட் த ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போகிறோம், நம்ம அப்போ தான் காலேஜ் முடிச்சு போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. ஸோ அங்கே வந்து இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வில் யூ ஹாவ் சம் காஃபி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஃபி சாப்பிடுவீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்போம் இல்லையா நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் யூ ஹாவ் சம் காஃபி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹி ஹாஸ் ப்ளூ ஐஸ் அப்படின்னா அவனுக்கு நீல நிற கண்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே பிளாக் கலரில் தான் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நம்ம சொல்லும்போது அவருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஐஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஹாஸ் ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் மை பிரதர் ஹேஸ் அ ஜாப் அப்படின்னா என் சகோதரனுக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் உங்கள் பிரதருக்கு வந்து ஒரு வேலை போயிருந்துருக்கலாம், திரும்ப வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ அவருக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மை பிரதர் ஹேஸ் அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் த பஸ் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னா பஸ் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ அங்கே தூரமாக வந்து பஸ் வருது அப்படின்னா ஓகே பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த பஸ் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் த டெம்பரேச்சர் ஹேஸ் சடன்லி ட்ராப்ட் அப்படின்னா வெப்பநிலை திடீரென குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன திடீர்னு டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த டெம்பரேச்சர் ஹேஸ் சடன்லி ட்ராப்ட் அப்படின்னு சொல்லலாம். ட்ராப்ட் அப்படின்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் ஸ்டடிட் அட் ஹோம் ஃபார் 1 hour அப்படின்னா நான் 1 மணி நேரம் வீட்டில் படித்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேட்குறோம் நீ வந்து வீட்டில் படிச்சியா அப்படின்னு கேட்டால் வீட்டில் நான் வந்து 1 மணி நேரமாக படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஸ்டடிட் அட் ஹோம் ஃபார் 1 hour அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் ஹாவ் யூ ஹேட் எனி இஷ்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தனவா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து டல்லாக இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஹேட் எனி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி அப்படின்னா எனது வார இறுதி நாட்களை எனது குடும்பத்துடன் கழித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ உங்கள் வீக்கெண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அவர் சொல்கிறாரு நான் வந்து வீக்கெண்ட் அப்படின்னா நான் என் ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேஸ் ஹாவ் இந்த 2 வேர்டை பயன்படுத்தி 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி பேசும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி பேசி பாருங்கள். அது உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹேட் அப்படின்ற வேர்டை பயன்படுத்தி தான் 50 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.